ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் தான் இப்படிலாம் நடக்குதா? இல்லை உங்கள் ஊர்லேயும் இது மாதிரி தான் நடக்குமா சொல்லுங்கள். முத நாள் நல்ல மழைங்க. எதனால மழை வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளோ மழை. நான் ரொம்ப அந்த மழையை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தேங்க. இந்த மாதிரி சந்தோஷமான ஒரு நேரத்தில் இடி இறங்குனதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இடி இறங்குச்சின்னு அந்த மாதிரி ஒரு செயல் தாங்க எங்கள் ஊரில் நடந்துச்சு. இங்கே நான் சந்தோஷத்தில் கொண்டாடிட்டுருக்கேன். மறுநாள் நியூஸில் பார்த்தீங்கன்னா இடி நிஜமாலுமே இடி இடிச்சு கும்பகோணத்தில் மெயின் ஏரியாலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 மரமோ 3 மரமோ இடி விழுந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு அடுத்த நாள் நியூஸில் தான் நான் பார்த்தேன். ஆனால் நான் பாருங்கள், எங்கள் ஊர் சைடு இந்த சைடு மழை மட்டும்தானே தவிர இடி இடிச்சிது. ஆனால் இந்த அளவுக்கு மோசமாலாம் இல்லைங்க. நான் இது கூட தெரியாமல் ரசனையோடு இந்த மழைகளை நனைஞ்சிக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாமல் திருட்டுத்தனமாக மழையில் நனைஞ்சேன். நான் நனைஞ்சா எங்கே என் பொண்ணுங்க வந்துட போகிறாளுங்களோன்னு சொல்லிட்டு தெரியாமல் சத்தம் போடாமல் மாடிக்கு அந்த வியூ அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு லைட்லாம் போட்டு அருமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அடுத்த நாள் நியூஸில் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லலாம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு நியூஸே தெரியும். அடடா, நம்ம இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுட்ருக்கோம், அங்கே மரம்லாம் எரிஞ்சு போயிடுச்சுன்னு மனசு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. உங்கள் ஊரில் இது மாதிரிலாம் நடந்திருக்கா? எந்தெந்த ஊரில் அப்படிங்கிறத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் மறுநாள் பாருங்களேன், அந்த டே ஃபுல்லாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்தனோ வெள்ளிக்கிழமை, அதுக்கு ஆப்போசிட்டாக மறுநாள் எனக்கு அமைஞ்சிச்சிங்க. என்ன பார்த்திங்கன்னா, துணியெல்லாம் ஈரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். அதெல்லாம் சாரல் காற்றுல நனைஞ்சி, அப்புறம் இந்த மாங்காய் வத்தல், மே மாதம்லாம் போடாத வத்தலை திடீர்னு கிடச்சதே மாங்கான்னு சொல்லிட்டு வத்தல் போட்டேன். அதுக்கு ஒரு ஆப்பு. அதே மாதிரி வராண்டா ஃபுல்லாக தண்ணி. இந்த தண்ணி தள்ளுறதுக்கே எனக்கு அரை நாள் ஆகிடுங்க. கொஞ்சம் இடம் தான், ஆனாலும் தண்ணி தள்ளுறதுக்கு அவ்வளோ இது. 2வது மோசமான சூழ்நிலை என்னென்னா பார்த்திங்கன்னா, அந்த ரோடை போட்டு மழை பெஞ்சு அந்த தரை ஃபுல்லாக அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு மண்ணெல்லாம். இன்னொரு விஷயம் பாருங்கள், என்னோடய முகம்லாம் ஸ்வெல்லிங் ஆகி சைனஸ் பிரச்சனைனால இந்த மாதிரி வீங்கி போயிடுச்சு. அதாவது எவ்வளோ ஹாப்பியாக நான் நாள் இருந்தனோ அதுக்கு அடுத்த நாள் அவ்வளவும் சேடாக தான் அமைஞ்சிச்சு. இதனால் எனக்கு வேலை பார்க்குறதுக்குமே இஷ்டம் இல்லை, பயங்கர தலைவலி. அதனால் என்ன பண்ணேன், இன்றைக்கி டிஃபன் நமக்கு ஏதாச்சும் சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லிட்டு உப்புமாவை பண்ணிடுவோன்னு டிசைட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு உப்புமாவை தாங்க செஞ்சு கொடுத்தேன். இது ஒரு பக்கம் தலைவலியோடு தான் செஞ்சிட்ருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, நமக்கு செய்ய யார் இருக்கா? நம்ம படுத்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தான் எழுந்திரிச்சி பொம்பளைங்க வேலை பார்த்தாகணும். அதனால் என்ன பண்ணேன், ஒரு கொஞ்சமாக உப்புமாவை செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நான் போய் படுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு பேசாமல் போய் படுத்துருந்தாங்க. படுத்துட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து எழுந்திரிச்சி ரசம் வச்சு கூட்டெல்லாம் பண்ணி பசங்களுக்கு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தேன். மத்தியானமும் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பவும் தூங்கி எழுந்திரிச்சேங்க. இந்த நாள் எனக்கு இவ்வளோ மோசமாக அமையும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு அடிக்கடி கண்ணு பட்டுடுங்க. போனால் போது விடுங்க, கண்ணு பட்டால் என்ன, அடுத்த நாள் நல்லாயிடுவோன்ற நம்பிக்கையில் முருகரோட ஆசீர்வாதத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். சரி, ஓகேங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது சின்ன மினி விலாக் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.